நீங்க நியூ பேரண்ட்ஸா உங்க குழந்தைக்கு வேக்சின் போட போறீங்களா? அப்ப இந்த வீடியோவை பார்த்துட்டு போங்க. வேக்சின் போட போற அன்னைக்கு உங்க குழந்தையோட வேக்சினேஷன் கார்டை மறக்காம எடுத்துட்டு போங்க. வேக்சினேஷன் கார்டில் உங்க குழந்தைக்கு என்ன வேக்சின் போடுறோம், என்ன டேட்ல போடுறோம், நெக்ஸ்ட் டோஸ் என்ன டேட்ல போடணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி தருவாங்க. அது கூட உங்க குழந்தைக்கு போட்ட வேக்சினோட பேட்ச் நம்பர் அண்ட் எக்ஸ்பைரி டேட் உள்ள ஸ்டிக்கரையும் பேஸ்ட் பண்ணி தருவாங்க. குழந்தைக்கு வேக்சின் போடுற அன்னைக்கு ஒரு ஈஸியான கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸாக போட்டுக்கோங்க. மோஸ்ட்லி தையில தான் போடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி சூட்டபிள் ட்ரெஸ்ஸாக போட்டுக்கோங்க. 9 மந்த் வேக்சின் கையில் போடுவாங்க. ஸ்லீவ்லெஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். குழந்தைக்கு வேக்சின் போடுறதுக்கு முன்னாடி உங்கள் குழந்தை எதுவும் சிக்காக இருக்காங்களா, இல்லை ப்ரீவியஸ் டோஸ் வேக்சின் போடும்போது எதுவும் அலர்ஜி ரியாக்ஷன் அந்த மாதிரி எதுவும் வந்துச்சா அப்படிங்கிறத உங்கள் டாக்டர் கிட்ட சொல்லிடுங்க. எதுவும் மெடிகேஷன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க, ஃபுட் அலர்ஜி எதுவும் இருந்தாலும் உங்கள் டாக்டர் கிட்ட சொல்லிடுங்க. உங்கள் குழந்தைக்கு எதுக்காக அந்த வேக்சின் போடுறோம், எந்த நோய் வராமல் தடுக்கிறதுக்காக அந்த வேக்சின் போடுறோங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் குழந்தைக்கு வேக்சின் போட்டதுக்கப்புறம் ஒரு மைல்டு ஃபீவர், ரெட்னஸ், வீக்கம் இதெல்லாம் வரலாம். அதுக்கு உங்கள் டாக்டர் பேராசிட்டமால் சிரப் கொடுப்பாங்க. ஐஸ் கம்ப்ரெஷன் வீக்கத்துக்கு நீங்கள் வச்சுக்கலாம். வேக்சினேஷன் விசிட் மோஸ்ட்லி ஒரு வெல் பேபி விசிட் தான். உங்கள் குழந்தையோட வெயிட், ஹைட், தலையோட சுற்றளவு, ஹெட் சர்கம்ஃபரன்ஸ் எல்லாம் அவங்க ஏஜுக்கு அப்ராப்ரியேட்டாக இருக்கா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஊட்டச்சத்து, ஜென்ரல் ஹெல்த் பற்றி எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் அதையும் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. உங்கள் குழந்தைக்கு வேக்சின் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு ½ அன் ஹவர் வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் அப்சர்வேஷனில் இருக்கிறது நல்லது.